வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம டேஸ்டியான கோதுமை ரவை இனிப்பு கொழுக்கட்டை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. நல்லா சத்தான இந்த கோதுமை ரவை இனிப்பு கொழுக்கட்டை பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க இப்போது இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்துக்கலாங்க. இப்போ கோதுமை ரவை நம்ம ஒரு டம்ளர் எடுத்துக்கலாம், ஒரு கப் எடுத்துக்கலாம். இப்போ நாட்டு சர்க்கரை 3/4 கப் எடுத்துக்கலாங்க. துருவின தேங்காய் ஒரு 1/4 மூடி எடுத்துக்கலாம். ஏலக்காய் 1/2 டீஸ்பூன் எடுத்துக்கலாங்க. நெய் ஒரு 2 ஸ்பூன் எடுத்துக்கலாம். கேஷ்யூ நட் முந்திரி கொஞ்சம் எடுத்துக்கலாங்க, ஒரு 5 எடுத்துக்கலாம். இப்போ கோதுமை ரவை நம்ம நெய்யில் வறுத்துக்கலாங்க. அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு அதில் ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு இந்த கோதுமை ரவை போட்டுட்டு வறுத்துக்கலாங்க. அதை செவக்க வறுத்துக்கலாம். கரண்டிலே இது போல் கிளறிட்டே இருக்கலாங்க. இது போல் நல்லா செவந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம தட்டில் கொட்டி வச்சிடலாங்க. இப்போ அதே பேனை அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சம் நெய் ஊற்றிட்டு இந்த முந்திரி பருப்பு வறுத்து எடுத்துக்கலாம். இது நல்லா செவந்ததும் தட்டில் எடுத்து வச்சிடலாங்க. இப்போ அதே பேன் அடுப்பில் வச்சுட்டு நம்ம ஒரு 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாங்க. ஒரு கப் கோதுமை ரவைக்கு 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற நாட்டு சர்க்கரை அது இதில் போட்டுட்டு கூடவே தேங்காயும் போட்டுடலாங்க. இப்போ இது ரெண்டுமே நல்லா கொதிக்கட்டும். இது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம வறுத்து வச்சுருக்கிற கோதுமை ரவை இதில் போட்டுடலாம். கரண்டியில் நல்லா கிண்டிக்கலாங்க. கிண்டிகிட்டே இருக்கலாம். நல்லா கெட்டியாக வர வரைக்கும் கிண்டிகிட்டே இருக்கலாம். இதிலே பாதி வெந்துடும். இதில் நம்ம ரொம்ப நெய்யும் சேர்க்க தேவையில்லைங்க. எண்ணெயும் ரொம்ப இதில் ஆட் பண்ண வேண்டாம். அதனால் இது எல்லாருக்குமே நம்ம செஞ்சு கொடுக்கலாம். சின்ன பசங்களுக்கு பெரியவங்களுக்கு எல்லாருக்குமே செஞ்சு கொடுக்கலாம். இப்போ நம்ம வறுத்து வச்சுக்கிற முந்திரியை இது போல் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி இதில் போட்டுடலாங்க. ஏலக்காய் தூளும் இதில் போட்டுட்டு கிளறிட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கி வச்சுக்கலாம். வேறு ஒரு தட்டில் இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாங்க. இப்போது இட்லி தட்டு இல்லைன்னா இந்த கொழுக்கட்டை வைக்கிற தட்டில் கொஞ்சம் எண்ணெய் இல்லை நெய் இதை நல்லா தடவிட்டு நம்ம இதை உருண்டையாக உருட்டிக்கலாம். நல்லா அழுத்தி உருண்டையாக பிடிச்சிக்கலாங்க. கொழுக்கட்டையாக பிடிச்சிடலாம். இது கொஞ்சம் இது தளர தான் இருக்கும். நல்லா அழுத்தி பிடிச்சிடலாம். இது போல் எல்லாமே கையில் நெய் தடவிட்டு பிடிச்சிட்டு நம்ம தட்டில் வச்சிடலாங்க. இது போல் எல்லா உருண்டையும் நம்ம இட்லி தட்டில் வச்சுட்டு
அடுப்பில் ஒரு இட்லி பானை வச்சிடலாங்க. அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு, தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சது இந்த தட்டெல்லாம் அதில் வச்சிடலாங்க. நல்லா 8லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் நல்லா வேகட்டும். மீடியம் ஃப்ளேம்லேயே அடுப்பு இருக்கட்டுங்க, எரியட்டும். இப்போ 10 நிமிஷம் கழிச்சு இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ இந்த கொழுக்கட்டையெல்லாம் நல்லா வெந்திருக்குங்க. கோதுமை ரவை ஸ்வீட் கொழுக்கட்டை தயாராகிடுச்சுங்க. இது கொஞ்சம் சாஃப்டாக தான் இருக்கும். நம்ம இதை மெதுவாக எடுத்துகிட்டு நல்லா ஆறுனதும் தட்டில் எடுத்து வச்சு சர்வ் பண்ணலாங்க. டேஸ்டியான இந்த கோதுமை ரவை ஸ்வீட் கொழுக்கட்டை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், நல்லாவும் இருக்கும். இது சின்ன பசங்களுக்கு பெரியவங்களுக்கெலாம் தாராளமாக கொடுக்கலாங்க. சத்தான டேஸ்டியான இந்த ஸ்வீட் ரவை கொழுக்கட்டை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா குக்கிங் வித் சித்ரா அன்பு சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.